ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு நல்ல பொடி பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா இதை தேங்காய் பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்தால் போதுங்க. ஏன்னா நம்ம 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்குறோம். ஸோ 2 கப் அளவுக்கு இந்த தேங்காய் பால் சேர்க்கலாம். சேர்த்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த 4 ஏலக்காயும் இதிலே போட்டு நல்லா அரைச்சி நல்ல திக்கான தேங்காய் பால் இப்போது நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால், வெல்லம், இந்த ஏலக்காய் இவ்வளோதாங்க. நம்ம இதில் நெய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பால் அது ஒரு 1.25 அளவு நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் பாலை நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை கரைக்கிறதுக்காக அதை எடுத்துக்கலாம். அந்த 1/4 கப் தேங்காய் பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நான் வெல்லம் சேர்க்குறேங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1/4 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமும் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். இந்த வெல்லம் இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த 1/4 கப்பு அந்த தேங்காய் பாலில் அந்த 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடரை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்க்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் நம்ம விடும்போது ஸ்டவ்வு சிம்மில் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா பொறுமையாக கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் நல்லா இறுகி வருது. இதில் நம்ம நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நெய், நட்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரும் அந்த வெல்லமுமே இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சுட்டு தாங்க ஃபுல்லாக இதை நம்ம கிளறி விடணும். இப்போ இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கேங்க. நம்ம ஒரு சில்வர் பிளேட் கூட எடுத்துக்கலாம். அதில் லேசாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஒரு ட்ராப் நெய் அப்ளை பண்ணால் போதுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை இந்த ட்ரேக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதில் சேர்த்துருக்க இந்த தேங்காய் பால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்லம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். இதை நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயங்க. இந்த மாதிரி ஒயிட் சுகர் வேணாம், அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். அதனால் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இப்போ இதை இந்த ட்ரேயில் நல்லா செட் பண்ணி விடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரேயில் நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச உடனேவும் இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாங்க. அது நல்லா சூடாக அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரோட அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஜெல்லி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டு கொடுக்கலாம். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் செஞ்சு அப்போவே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து நம்ம மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது இந்த ஸ்வீட். இதை செஞ்சு நம்ம உடனே வந்து தேவையான அளவு செஞ்சு அதை அப்போவே நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்க்கறதுனால இது அடுத்த நாள்லாம் நம்ம வச்சு சாப்பிட முடியாதுங்க. இப்போ இதை வந்து நல்ல துண்டுகளாக நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து வெல்லம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் ஹெல்த்துக்கு. இப்போ நம்மளுடைய இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.